ஹலோ மைடியர், நான் உங்கள் காமெடி தெரஸ்ட். எல்லாரும் நல்லா இருப்பீங்க, நலமா இருப்பீங்க நான் நம்புறேன். சமீபத்துல இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ வைரலா போச்சு. அதாவது என்ன வீடியோனா, ஓணம் பண்டிகையில கேரளாவில் ஒரு பெண் பஸ்ல போகும்போது ஒரு தாத்தா வயசு உடைய ஒரு நபர் உட்கார்ந்து இருந்திருக்காரு. அப்பா வயசுல இருக்கிறவரு அப்படின்னு அந்த பொண்ணு பக்கத்துல உட்கார வச்சிருக்கலாம். இல்ல தாத்தா வயசு உடையவர், நம்ம தாத்தா போல இருக்காருன்னு அந்த பொண்ணு வந்து நல்ல எண்ணத்துல பக்கத்துல உட்காந்து. ஆனா அந்த கிழட்டு பையன் சரி, அந்த வயது முதியோர் கேவலமான எண்ணம். அதாவது சமீபத்துல நாய்களை பத்தி நம்ம பேசியிருந்தோம். நாய் எப்படி பண்ணுது, கடிக்குது, குலைக்குது, வைக்குதுன்னு. ஆனா இங்க ஒரு கிழட்டு நாய் பேத்தி வயசு இருக்கிற ஒரு பொண்ணை அந்த பாக்குற பார்வை, அது என்ன தெரியும் தெரியல. அவர் ஒரு பொண்டாட்டியை பார்க்காததா, இல்ல தான் பெத்த பிள்ளைகளுக்கு இல்லாததா, அவர் எதை நினைச்சு அவர் இதை பார்த்தாருன்னு தெரியல. அந்த கிழட்டு நாய் பார்த்தது அருவருப்பான செயல். இந்த மாதிரி வயசானவங்களை பார்க்கும்போது நம்ம பிள்ளைகளுக்கு நாளைக்கு வந்து பாதுகாப்பு இல்லாம போயிரும். ஏன்னா சமீபத்தில் நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். 2.5 வயசு உள்ள குழந்தைய ஒரு 75 வயசு தக்க ஒரு முதியவர் அந்த பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்றேன். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, நாளைக்கு நம்ம பிள்ளைகளை வந்து ஒரு வயசானவங்க கிட்ட கொண்டு போய் கூட நம்ம ஒரு பொம்பளை பிள்ளைகளை விட முடியாத நிலைமையா இருக்கு. நல்ல தகப்பனும் இருக்காங்க, அதாவது நல்ல நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நல்ல தாத்தாக்குமார்கள் இருக்காங்க இந்த உலகத்துல. அதே கேடுகட்ட தாத்தாக்கள்னு இருக்காங்க, கேடுகட்ட தகப்பன்னு இருக்காங்க. அதாவது தான் பிள்ளை பெத்த பிள்ளை தான் பேத்தின்ற நினைப்பு இல்லாம கேவலமான செயல் பண்ற கிழவிங்களும் இந்த காலத்துல இருக்காங்க.